ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் காதல் கதை சொல்லவா மூவியோட ஸ்டோரியில் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. இந்த மூவியில் விஜய் சேதுபதி ஒரு ஆக்டர். அவரோட அடுத்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் போஸ்டரை ஒரு மாலில் வச்சு அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த மூவிக்கு டைட்டில் மட்டும்தான் ரெடி ஆயிருக்கு. கதை நீங்கள் சொல்கிற கதை தான், உங்கள் லைஃப்பில் நடந்த உண்மையான லவ் ஸ்டோரி தான்னு ஆடியன்ஸ் கிட்ட சொல்கிறாரு. அது எப்படின்னா, ரேடியோவில் காதல் கதை சொல்லவான்னு ஒரு ப்ரோக்ராமில் விஜய் சேதுபதியே மக்கள்கிட்ட நேரடியாக பேசுவார். அந்த ப்ரோக்ராமில் யார் வேணால் கால் பண்ணி அவங்க லைஃப்பில் நடந்த உண்மையான காதல் கதையை சொல்லணும். அதில் எந்த கதை இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதுதான் இவரோட அடுத்த படத்தோட கதையாக இருக்கும்னு சொல்வார். இப்போ அந்த ப்ரோக்ராம்க்கு நிறைய பேர் கால் பண்ணி அவர்கிட்ட அவங்க லைஃபோட லவ் ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவாங்க. அதில் 2 பொண்ணுங்க சொன்ன கதை இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதில் ஒன்று ஆஷாவோட கதை. ஆஷாவை வளர்த்தது அவங்க பாட்டி தான். சர்ச்சை சுத்தம் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. பாட்டி இறந்த அப்புறம் சர்ச் ஃபாதர் இவங்கள ஒரு பேங்க்கு வேலை பண்ணுறதுக்காக அனுப்பி வச்சுருப்பாரு. அங்கே இருக்கிறவங்களுக்கு குக் பண்ணி கொடுக்கறதும் அந்த இடத்த க்ளீனாக வச்சுக்கிறதும் தான் இவங்களோட வேலை. அங்கே தான் ஜெயராமை இவங்க மீட் பண்ணுவாங்க. அவர் ஒரு ரிட்டையர்ட் மிலிட்ரி மேன். இப்போ அந்த பேங்க்கில் தான் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. இவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் சண்டேல ஸ்டார்ட் ஆகி போக போக இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக காதலாகவும் மாறி இருக்கும். ஆனால் இவங்க 2 பேருக்கும் நிறைய ஏஜ் கேப் இருக்கும். இதனால் ஜெயராம் அவரோட லவ்வை சொல்ல ரொம்பவே தயங்குவார். ஒரு நாள் தைரியமாக லெட்டர் எழுதி ஆஷா கிட்ட கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த லெட்டரை பேங்க்கில் இருக்க வேற ஒருத்தர் படித்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்போது ஆஷா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்குறப்போ பயத்தில் அவங்க லவ்லாம் எதுவும் பண்ணலைன்னு சொல்லிடுவாங்க. இதை கேட்ட அப்புறம் ஜெயராம் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் ஊரை விட்டே போயிருப்பார். அவரை ஆஷா எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்பாங்க, ஆனால் கிடச்சிருக்க மாட்டார். அதான் இந்த ப்ரோக்ராம்க்கு கால் பண்ணி அவரை லவ் பண்ணுறதாகவும் அவங்க பண்ணது தப்புன்னும் அவரை கண்டுபிடிக்க முடியுமான்னு ஹெல்ப் கேட்பாங்க. ரேடியோவில் இதை கேட்ட சேதுபதியும் மக்களும் அவரோட ஃபோட்டோவை வச்சு அவரை தேட ட்ரை பண்ணுவாங்க. இன்னொரு கதை ஸ்ரேயாவோட கதை. இவங்க அம்மாவை இவங்க அப்பா லவ் பண்ணி ஏமாற்றிட்டு போயிருப்பாரு. ஒரு சிங்கிள் மதராக தான் கஷ்டப்பட்டு இவங்கள வளர்த்துருப்பாங்க. அவங்க லைஃப்பில் நடந்த விஷயத்தை வச்சு ஸ்ரேயா கிட்ட எந்த ஆம்பளையும் நல்லவங்க இல்லைன்னு யார்கிட்டையும் பேச வேணான்னு எப்போவுமே அவங்க அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸ்ரேயாவுக்கு கிட்டார் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒரு ஹோட்டலில் இவங்க கிட்டார் வாசிப்பாங்க. அங்கே தான் நகுலை ஃபஸ்ட் டைம் மீட்டும் பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேர் மீட்டிங்கும் கார் பார்க்கிங்கில் சண்டேல தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அடுத்த நாள் இவங்கள நகுல் ஃபாலோ பண்ணி வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்வார். நான் யார் என்ன பண்ணுறேன்னு எதுவுமே தெரியாமல் எப்படி உனக்கு என் மேலே லவ் வரும்னு கேட்பாங்க. அதுக்கு நகுல் அவங்களோட பேர், அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்காதுன்னு ஒரு லிஸ்ட்டே சொல்வார். ஸ்ரேயா போகிற எல்லா இடத்துக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டே நகுல் வருவார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ரேயாவுக்கும் அவர் மேலே லவ் வந்திருக்கும். ஆனால் அப்போ தான் அவங்களுக்கு இவரை பற்றின ஒரு சீக்ரெட் தெரிய வரும். நகுல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த பையன்னு சொல்லி தான் இவங்கள லவ் பண்ணியிருப்பாரு. ஆனால் அவர் சொன்ன எல்லாமே போய் அவர் ரொம்ப ரிச்சான ஒரு பிஸ்னஸ்மேன். அவரோட ஆஃபீஸில் பணம் தான் எல்லாத்தையும் விட முக்கியம்னு அவர் பேசுகிறத இவங்க கேட்டிருப்பாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் சேதுபதி ப்ரோக்ராம்க்கு இவங்க கால் பண்ணி அவரோட அட்வைஸை கேட்பாங்க. ஆஷா ஸ்ரேயா இவங்க 2 பேரில் ஒருத்தரோட லவ் ஸ்டோரி தான் சக்ஸஸ் ஆகும். அது இந்த 2 கதையில் எந்த கதை, சேதுபதி அவரோட மூவி ஸ்டோரியாக இதில் எந்த கதையை சூஸ் பண்ண போகிறாரு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கும் லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.